வணக்கம் நேர்களே, இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பிரெயின் ஸ்ட்ரோக் அண்ட் மாஸ்டர் செக்அப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ பிரெயின் ஸ்ட்ரோக் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் எதனால் வருது? பிரெயின் ஸ்ட்ரோக்குன்ற ஒரு இது வந்துட்டு இட்ஸ் சிமிலர் டு ஹார்ட் அட்டாக் மாதிரி. பிரெயினுக்கு வர அட்டாக் தான் வந்துட்டு பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். பட் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா, இட் ஹாஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். ஒன்று வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஹெமோராஜிக் ஸ்ட்ரோக். பேசிக்லி ஸ்ட்ரோக்னால என்ன ஆகும்னா, the blood flow to the brain tissue is being deprived. சரிங்களா? பிளாக் ஆகிடுது. பிளாக் ஆகிடுனால அந்த பிரெயின் டிஷ்யூக்கு போக வேண்டிய ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் கட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஹார்ட் டிஷ்யூ சொன்ன மாதிரியே தான் பிரெயின் டிஷ்யூ இட் வில் ஸ்டார்ட் டு டை. ஓகே. ஸோ இட் வில் லூஸ் இஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம திருப்பி இது பண்ணுறோமோ, ரெடி பண்ணுறோமோ, இட்ஸ் குட் ஃபார் தி பர்சன். இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்றது எப்படின்னா, ஏதோ ஒரு கிளாட்டோ, அது நாங்கள் த்ரோம்பஸ் எம்பாலி ஏதோ ஒன்று, அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாட் போயிட்டு ஒரு பிளட் வெசல் அடைச்சிட்ருக்கு. The patient may go for some symptoms like paralysis. The left side of brain la adichittirukna, the symptoms will be shown on the right side. Okay, kai kaal and pakkavadam solranga and mari. Speech vandittu or slurred speech or kollarra mari pesuvanga and mari pannalam. Illa totally speech center vandittu affect agalam. Vision disturbances varalam. And coordination, you may lose the balance, you won't be able to walk. And the mari symptoms la varalam. Mainly in the ischemic stroke vandu, the risk factors are uncontrolled hypertension. Mainly in the culprit vandu epdina, some people patients sollirukanga, எனக்கு பிபி இருந்துச்சு சார், நான் 4 மாதம் 6 மாதமாக மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் பிபி கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னார், அதனால நான் மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எந்த டாக்டரும் வந்து உங்கள் மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பிபி கரெக்டாக இருக்குது, கண்டினியூஸ் சேம்னு தான் சொல்லுவாங்க. பட் சம் பீப்புள் தே டூ இட். இப்போ தான் பிபி நார்மல் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு மருந்துன்னு சொல்லிட்டு தே ஸ்டாப் இட். அண்ட் ஒன் ஃபைன் டே தே வில் எண்ட் அப் வித் சம்திங் லைக் திஸ். இந்த பிபிஸ் அரௌண்ட் 180, 200 அந்த மாதிரி ஒரு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் டைம் இருந்துச்சுன்னா, பேஷண்ட் மே கோ ஃபார் சம்திங் லைக் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக். ஓகே. இப்போ நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து சில பேருக்கு உடனே தெரியும், சில பேருக்கு வந்து கிராஜுவலாக தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம டாக்டர்கிட்ட போன பிறகு தான் வந்து ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. பிரெயின் ஸ்ட்ரோக்கில் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கா? There is a condition called TIA, transient ischemic attack. சரிங்களா? அது வந்துருச்சுனாவே யூ ஆர் வெரி மச் பர்சன் ஃபார் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு you have to become very much alert. Normally for hypertensives, for smokers, heavy smokers, இது வரும். இது வந்துட்டு என்னன்னா, ஒரு for some time ஒரு temporary blood flow to the brain will be disturbed. Okay. The symptoms may be there for some 3 to 4 hours. இந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணாமையே நார்மல் ஆகிடலாம். இட் மே பி நம்னஸ், சொன்ன மாதிரி பேரலிசிஸ், ஸ்பீச் எல்லாம் இதுவாகலாம், டிஸ்டர்ப் ஆகலாம். இட் மே கம் பேக் நார்மல் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். அந்த டைமில் பேஷண்ட் என்ன பண்ணணும்னா, தே ஹாவ் டு கம் டு தி டாக்டர், எக்ஸ்பிளைன் அஸ் வாட் ஹேப்பன், அண்ட் மேபி வீல் டூ சம் டெஸ்ட் ஃபார் தெம். அண்ட் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் அதை சரி பண்ணணும். சம் அதர் டெஸ்ட் நாங்கள் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அண்ட் வி அட்வைஸ் தெம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். கொலஸ்ட்ரால் இருக்கா, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ், டயட், டேப்லெட்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங். அப்படியே ஸ்மோக்கிங் செசேஷன் இருக்கணும். சரிங்களா? எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக்கும் இட் வில் கிவ் சம்திங் லைக் திஸ்.
So that all has to be stopped. And the condition can be reverted to normal. சரிங்களா, திருப்பியும் உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ டிஐஏ இன்னொரு எபிசோடோ வராமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். பட் சம் பீப்புள் தே டோன்ட் டேக் இட் சீரியஸ். அது எப்படி டாக்டர் ஸ்டாப் பண்ணுறது? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, திரும்பவும் வராமல் இருக்கணும்னு நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக் இல்லை, நான் டிஐஏ சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் a transient one. ஓகே, சரிங்களா. ஸோ இட்ஸ் லைக் alarm bell, you will get a stroke shortly ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாடிஃபை பண்ணி வெயிட்டை குறைச்சி கொலஸ்ட்ராலை குறைச்சி அதுக்கு உண்டான கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுப்போம், பிளட் தின்னர்ஸ் அது இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தால் யூ won't have much chances of getting a stroke. ஓகே. இப்போது இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கில் வந்து சிவியாரிட்டி அப்படின்னா என்னென்ன கேசஸ் சொல்லுவீங்க? சிவியாரிட்டி இருக்குது. சி in ischemic stroke we have a window period of 3 to 3 hours. 3 hours. So 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்குது. அது கொடுத்தோன்னா பேஷண்ட் has more chances of totally becoming normal. அந்த சிம்டம்ஸ், அந்த நான் சொன்ன அந்த பேராலிசிஸு, ஃபேஷியல் பால்சி, ஒரு சைடாக அப்படி இதுவாகிட்டு பேச முடியாது, எல்லாமே வந்து டோட்டலாக நார்மலைஸ் ஆகிறதுக்கு மோர் சான்சஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த மருந்து கொடுத்தா இட்ஸ் டிபிஏன்னு சொல்லிட்டு அந்த மருந்து சொல்லுவோம். இட்ஸ் சம்வாட் ஸ்லைட்லி காஸ்ட்லி ட்ரக், பட் இன் மோஸ்ட் கேசஸ் இட்ஸ் எஃபெக்டிவ் கிவன் இன் தி விண்டோ பீரியட். இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கில் வந்து என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? பிரெயின் ஸ்ட்ரோக்கில் மெயினாக 2 கேட்டகரிஸ் தான். ஒன்று வந்துட்டு நான் சொன்ன இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்று வந்து ஹெமோராஜிக் ஸ்ட்ரோக். ஹெமோராஜிக் ஸ்ட்ரோக்ஸ் இப்போ இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு இட்ஸ் கிளாட் அப்ஸ்ட்ரக்டிங் தி பிளட் வெசல். ஹெமோராஜிக் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு அந்த பிளட் வெசலே பர்ஸ்ட் ஆகும். சரிங்களா, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஓகே, அண்ட் இட் கேன் பி டியூ டு overuse of some anticoagulants வந்து some tablets what we give for blocks. Some heart conditions-க்கும் some brain conditions-க்கும் we give some tablets. அது ஓவர் டோஸ் ஆனால் கூட இந்த மாதிரி ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் some weak blood vessels, மெடிக்கல் டேர்மில் அது எப்படி அனுரிசம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு with the presence of high blood pressure, the blood vessels may burst inside the brain. So then the person is considered as dead or? No. See, the person will be having a 50-50 chance. Okay. It depends on the area of the blood vessel, எங்கே burst ஆயிருக்கு, பெரிஃபெரலியா, சென்டர்லியா, அண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ளீடு. ஓகே. ப்ளீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் மே புஷ் த பிரெயின் டு அதர் சைட். த பேஷண்ட் வில் ஹேவ் மோர் சிம்டம்ஸ். இப்போது இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கில் இருக்க மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும். இன் அடிஷன் டு தட் பேஷண்ட் மே ஹேவ் ட்ரௌசினஸ், பேஷண்ட் வில் பி டோட்டலி comatose ஆல்சோ. இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்லலாம் கொமாட்டோஸ் ஸ்டேஜெலாம் போகிறதெல்லாம் ரொம்ப ஒன்றும் இது கிடையாது. பட் இன் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட ப்ரீதிங் சென்டர் டோட்டலாக இதுவாகி தி மே பி டிபெண்ட் ஆன் எனி ப்ரீதிங் மிஷின்ஸ் அண்ட் லைக் வாட் ஐ செட் டோட்டல் கொமாட்டோஸ் சுச்சுவேஷனுக்கு இப்போது சான்சஸ் இருக்குது. பட் மோர் தென் 80%, 85% ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் வாட் வி சி இஸ் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்ஸ். இந்த மீதி இருக்கிறது தான் இந்த ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்ஸ். பட் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்ஸ் ஆர் மோர் gives fatality than ischemic strokes. Okay. இதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன டாக்டர் பிரெயின் ஸ்ட்ரோக்? பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து அந்த விண்டோ பீரியட் குள்ளே வந்து அந்த we have some special injections which we administer and patient has more chances of recovering fast. Okay. அதுக்கப்புறமா it all depends on individual patients. We have some special ப்ரொசீஜர்ஸ் நவ். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது எப்படி நம்ம ஒரு கைட் வயரை விட்டு நேராக போயிட்டு அந்த கிளாட்டை இது பண்ணுறோமோ, எடுத்துகிட்டு அங்கே ஸ்டென்ட் வைக்கிறோமோ, அதே மாதிரி இப்போ பிரெயினுக்கும் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்திருக்கு. ஈவன் இன் சென்னை வி ஆர் டூயிங் இட். நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா டாக்டர் பிரெயின் ஸ்ட்ரோக்கில், இல்லை இட்ஸ் வெரி ரேர்
ஒரு விஷயமா? Nowadays it has become common. It has become common because of the lifestyle, smoking, and டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது. டயபெட்டிஸ்க்கோ ஹைப்பர் டென்ஷனுக்கோ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது, ஒழுங்காக எடுத்துக்கிறது கிடையாது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறது. ஸோ ஒன்லி we are very much concerned about the lifestyle diseases, this diabetes and hypertension. Some people may think இது என்ன, இது ஒன்றுமே சிம்டம்ஸே இல்லையே. இப்போ உங்களுக்கு பிபி 180 190 வர வரைக்கும் நீங்கள் யூ வில் பிகம் பி நார்மல் ஒன்லி, வில் பி நார்மல். சுகரும் உங்களுக்கு 400 போகிற வரைக்கும் நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க. ஸோ யூ டோன்ட் நோ. But we need to treat it to avoid macrovascular and microvascular complications. Okay. அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நார்மலாக தானே இருக்கும், நம்ம எதுக்கு டேப்லெட் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. பட் தே டோன்ட் நோ அபவுட் த ஃபியூச்சர். இப்போ சுகரே அன்கண்ட்ரோல் சுகர் ரொம்ப நாள் விட்டுட்டு இருந்தால் கிட்னி வில் பி டேமேஜ்ட். ஸோ எல்லா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கும் டாக்டரை நம்பி நாங்கள் கொடுக்குற மருந்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாவே எந்த ப்ராப்ளமும் வராது. பிரெயின் ஸ்ட்ரோக் குழந்தைங்களுக்கும் வருமா? அன்லைக்லி, unless some many genetic disorders, any அந்த மாதிரி clotting factors வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம். அதர்வைஸ் சில்ட்ரன் நாட் வெரி மச் ப்ராப்ளம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். இது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்? ஒரு வருஷத்தில் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எவ்வளோ வாட்டி பண்ணணும்? It depends on age, gender and your lifestyle basically. சரிங்களா? நீங்கள் ஒரு 20 வயசு ஆளுனா நான் உங்களை போயிட்டு வருஷம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணணுன்னு சொல்கிறது வந்துட்டு இட்ஸ் யூஸ்லெஸ். சரிங்களா? உங்களுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பே கூட தேவை கிடையாது. மேபி 2 or 3 tests if I feel something is not normal with you, that will be more than enough. But you're a 40 years obese person, smoker, alcoholic, daily intake of alcohol, இது அவுட் சைட் ஃபுட்டில் தான் டிபெண்ட் ஆகிருக்காரு, அவருக்கு வந்துட்டு நான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்துட்டு ஐ ஹேவ் டு ரெக்கமெண்ட் தெம். சி, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இஸ் நாட் ஃபார் ஃபைண்டிங் சம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். சம் பீப்புள் திங்க் இன்ஃபெக்ஷன் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில், கண்டுபிடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இஸ் ஃபார் மெயின்லி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அண்ட் இந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பல டிசீசஸ் இருக்குது, அதெல்லாம் தான் கண்டுபிடிக்கிறது. பிளட் டிஸார்டர்ஸ், சரிங்களா? ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் வந்து கேன் கிவ் யூ ஸோ மெனி ஸ்டோரிஸ் அபவுட் யுவர் பிளட். ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, ஒயிட் பிளட் செல்ஸ் எப்படி இருக்குது, எனி இன்ஃபெக்ஷன் இருக்கா, யுவர் அலர்ஜி ஸ்டேட்டஸ் எல்லாமே அதில் வந்துடும். உங்கள் கிளாட்டிங் இது கூட பிளேட்லெட் கவுண்ட் காமிச்சிடும். ஓகே, அதே மாதிரி see, master health checkup na, we are not doing something from over the moon. We are seeing your liver, your lungs, your heart, your kidneys and your stomach and overall anything else. Your urinary urine routine. It's a basic test. வேறு எதுவும் பெருசாக நாங்கள் எதுவும் உங்களை சிடி ஸ்கேனில் வச்சு உள்ள அமிச்சு வெளியே அமிச்சு அதெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை பிரெயின் ஸ்ட்ரோக்கோ இருக்குது அப்படி அவங்க போய் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் வந்து எதுக்கும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்களேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து பேஷண்ட்ஸ் போய் எடுக்கிறாங்களே. ஸோ இந்த அவேர்னஸ் ஃபார் திஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரியில் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? அவேர்னஸ் வந்துட்டு இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக I have many patients themselves coming forward and asking for master health checkup. Before it was not like that. Many people were asking many questions. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 2 இயர்ஸாக என்ன ஆகுதுன்னா அரௌண்ட் 40 இயர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. One person is having sudden some lethality due to some most probably cardiac it will be. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டே தே ஆர் டர்னிங் டு த டாக்டர். ஓகே, ஒரு பேட்சாக வருவாங்க. சார், வி ஆர் ஆல் ஃப்ரம் த சேம் ப்ரொஃபஷன், வி ஆர் ஆல் கலீக்ஸ், வி மிஸ்ட் ஹிம், ஸோ வி வாண்ட் டு டூ ஏ மாஸ்டர் ஹெல்த் செக்அப். அந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ நிறைய பார்க்குறேன். வாட் எவர் இட் இஸ் லெட் இட் பி டன் ஸோ தட் இப்போ ஒரு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ அதை நம்ம குறைக்கலாம். நம்மளால் முடிஞ்ச heart attack can be idiopathic also. It can come to anyone.
பட் இப்போ ஒரு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறவனுக்கு இருக்க ஆக்சிடென்ட் சான்சஸும் ஹெல்மெட் போட்டுன்னு ஓடுறவனுக்கு இருக்க சான்சஸும் டிஃபர். தட்ஸ் வாட் வி டூ, வி கரெக்ட் த திங்ஸ். இப்போ சுகர் அதிகமாக இருக்கா, அதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து இப்போ குறைக்க போகிறோம். கிட்னியில் இப்போ கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகுதா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுட் டயட் சம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்டு. இப்போ ஒரு 40 இயர்ஸ் மேலேயா ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு இருக்குது. தட்ஸ் ஆல்சோ வெரி குட் டெஸ்ட் ஃபார் ஃபைண்டிங் எனி கார்டியாக் எலிமெண்ட்ஸ். அது செக் பண்ணலாம். அது இஸ் ஜஸ்ட் வாக்கிங் ஆன் அ ட்ரெட்மில். தட்ஸ் கோஸ் ஃபார் 10 minutes. இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, இது பண்ணுறது நல்லது. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் till 40, once in 3 years or something like that is fine. You do a mast health checkup. But after 40, better go for once in a year. Just 1.5 day you are spending. I don't think it will be make a big hole in your pocket also. Okay. ஸோ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? இது மெனி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுகர் அதிகமாக இருக்கும், டாக்டர்கிட்ட வர மாட்டாங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி எதுனா பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, இல்லை மாத்திரை டபுள் டோஸாக போடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு சுகர் டெஸ்ட்டை பார்த்தா நல்லாயிருக்கும், நார்மலாக இருக்கும். ஸோ ஒன்லி வி ஹேவ் எ மார்க்கர் கால் HbA1c. இட் ஷோஸ் பாஸ்ட் 3 months எப்படி இருந்துச்சு லெவல்னு சொல்லிட்டு. That will be elevated and this will be normal. Okay. And we'll get the person as a culprit. And அதே மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஸ்பெசிஃபிக்லி கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டுக்கு போனால் அதில் சில மார்க்கர்ஸ் இருக்குது, அதெல்லாம் எலிவேட்டடாக காட்டும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்டையும் நீங்கள் சொல்லாமல் இவ்வளோ ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்துட்டு ட்ரைக்ளிசரைட் மார்க்கர் இவ்வளோ எலிவேட்டடாக இருக்குன்னா டாக்டர் வில் ப்ரிஸ்கிரைப் அக்கார்டிங்லி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் we have to see. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக் அண்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. தொடர்ந்து நாளைக்கு பேசலாம் டாக்டர். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக் அண்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பற்றி நம்ம பேசினோம். தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். Until then, it's me, Swathishta, signing off.